அதாவது எனக்கும் எனது கணவர் அரசுக்கும் பிரி கொடுக்கப்பட்டது. பிறவி நோக்கமே மக்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு உணர வச்சு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர வச்சு, அவங்களோட வாழ்க்கையை கொண்டாட்டமா வாழ வைக்கிறது தான். இதுக்கு தான் எங்க இருவருக்கும் பிறவி கொடுக்கப்பட்டதே. அதற்கான காலம் வரும்போது எங்க இருவரையும் ஒண்ணு சேர்க்குது. அந்த இயற்கை சக்தி தான் ஒண்ணு சேர்க்குது. ஒண்ணு சேர்த்து என்னோட கணவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, அவங்க தீட்சை கொடுத்து பக்தர்களை, அந்த சீடர்களை வழி நடத்துறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர வைக்கிறாங்க. எல்லாரையும் குடும்பத்தோட கொண்டாட்டமா வாழ வைக்கிறாங்க. அந்த 2 பேர்ல முதல்ல அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்த்திருச்சு அந்த இயற்கை சக்தி அவங்க யாருன்னு. நான் அப்ப உணரல. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். என்னோட கணவர் தான் இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நானும் அதை உணரணும். அந்த அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன். நீயும் ஒரு சாதாரண பெண் இல்ல, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவ இல்ல, நீயும் அதுவாதான் இருக்க அப்படின்னு என்னைய உணர வைப்பதற்காக என் கணவரோட உடல் 2019 ஹார்ட் அட்டாக்கால உடல் விடப்படுது. அந்த செகண்ட்ல தான் எனக்குள்ள என்னோட கணவர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அதனால அவங்களுக்கு இறப்பு கிடையாது. அவங்களோட உடலுக்கு மட்டும்தான் இறப்பு. அந்த இறந்த கணத்திலேயே எனக்குள்ள சூட்சுமமா செயல்பட்டு நான் யாரு அப்படிங்கிறத எனக்கும் உணர்த்திட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒரு சாதாரண பிறவி கிடையாது. நம்ம யாரு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இந்த மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கோம், அதனாலதான் இரு குடும்பத்தையும் விட்டுட்டு நம்ம ஒண்ணு சேர்ந்தது எல்லாம் அப்படிங்கிறத சூட்சுமமா இருந்து எல்லாத்தையும் உணர்த்தி, நான் போதிச்ச ஆன்மீகத்தை நீயும் போதிக்கணும் மக்களுக்கு. உன்னை தேடி வர மக்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர வச்சு கொண்டாட்டமா வாழ வைக்கணும். இதுக்காக முழுவதுமா உன்னை அர்ப்பணிக்கணும். எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும், உனக்குள்ள இருந்து சூட்சுமமா இருந்து உன்னை வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு போவேன். நீ இதை மட்டும் செஞ்சுட்டே வந்தா போதும். நீ யாரு, என்னவா இருக்க அப்படிங்கிறத நீ வாய் வார்த்தையால சொல்ல வேண்டாம். நீ உன்னோட வேலைய, உன்னோட ஆன்மீகத்தை போதிச்சுட்டே வா. அதற்கான காலம் வரும்போது காலமே உன்னை பறைசாற்றும். அப்படிதான் என்ன வழி நடத்திட்டு வந்தாங்க சூட்சுமமா. அதே தான் என் கணவர் என்ன ஆன்மீகம் போதிச்சாங்களோ அதே தான் நான் யூடியூப்ல அந்த சத்தியத்தை போதிச்சு என்கிட்ட வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு ஞானத்தை வழங்கி அவங்களுக்குள்ள இந்த இறைத்தன்மையை உணர வச்சு முக்தியை கொடுத்து கொண்டாட்டமா வாழ வச்சுக்கிட்டு இருந்தேன். இதே வரும்போது ஒரு 3 வருஷம் முன்னாடி நீங்களே பார்த்துருக்கலாம். அந்த என்னை யாருன்னு என்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. அந்த காலம் வரும்போது நான் யாரு அப்படின்னு வெளிப்படுத்தணும். அதனால என்னுடைய பக்தர்களுக்கு முன்னாடிதான் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த அப்பாற்பட்ட சக்தி என்னை முழுவதுமா ஆட்கொண்டு, அந்த ஆட்கொள்ளும் போது உடல்ல பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படுது. என் உடல் எல்லாம் பெருசாகி, இவ சாதாரண ஒரு குரு இல்ல, இவ உங்களோட தாய், அந்த இயற்கை தாய் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கா அப்படின்னு அவங்க முன்னாடிதான் என்னைய வெளிப்படுத்துது. எப்பவுமே இந்த ஒரு நல்ல சக்தி வரும்போது தீய சக்தி அதை எதிர்க்கும். அந்த மாதிரி தான் நடந்தது. நிறைய அவதூறுகள், நிறைய இழிச்சொல், நிறைய பழிச்சொல். அப்பயுமே என்னுடைய கணவர் எனக்குள்ள சூட்சுமமா இருந்து, இதுக்கெல்லாம் நீ செவி சாய்க்க கூடாது. நம்ம இந்த நல்லது கெட்டதெல்லாம் கடந்து இருக்கிறவங்க, நம்ம வந்த வேலையில மட்டும் தான் கவனம் வைக்கணும். நம்ம வந்தது நம்மளோட குழந்தைங்களுக்காக. இதெல்லாம் செவி சாய்க்காம உன்னை தேடி வர குழந்தைங்களுக்கு மட்டும் நீ உன் வேலையை செஞ்சுட்டே வா, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அப்பயும் என்னை உணர்த்தினாங்க. அதே மாதிரி யாருக்கு பதில் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டு என் வேலையை செஞ்சுட்டே வந்தேன். என்னை இயக்கிற சக்தி கொஞ்சமா என்னை அப்படியே வளர்த்துட்டு போணுச்சு. பக்தர்கள் அதிகமான பேர் வந்தாங்க. அதிகமான பேரை நான் கொண்டாட்டமா வாழ வச்சேன். பாமர மக்களுக்கு அவங்களோட தேவைகளை, குறைகளை நிவர்த்தி பண்ணேன். நோய் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன். என்ன பிரச்சனைன்னு என்னை தேடி வராங்களோ அம்மானு அவங்க சரணாகதி அடையும் போதுதான், ஆணவத்துல எங்கேயோ இருந்துகிட்டு நீ சக்தியா இருக்க இல்லடி நீ செய்டின்னு சொன்னா ஒரு காலம் செய்ய மாட்டேன். என்கிட்ட அம்மானு சரணாகதி, என்னை தேடி சரணாகதி அடைஞ்சாலும் சரி, இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்து அம்மானு ஒரு பக்தியா இருந்தா போதும், அவங்களோட தேவைகளை, குறைகளை சரி பண்ணுவேன். இதான் போயிட்டே இருக்கு. இன்னுமே இவங்களோட அவதூறு குறையவே இல்லை. ஒரு பெண் ஆன்மீகத்துல வளர்றாளேன்னு சொல்லி, இவ வளர்ச்சிக்கு காரணம் இந்த பெரிய ஆள், இவன் இருக்கான், அவன் இருக்கான்னு ஏகப்பட்ட அவதூறுகள் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் சோசியல் மீடியால. அந்த மாதிரி அவதூறு வந்துட்டே இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நீங்க இருக்கீங்க, இப்ப உங்களோட மனைவிய ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து, ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்து, ஒரு சேவையா பண்ண வச்சிருக்கீங்க. மக்களை நீ எல்லாமே தன் குழந்தையா பாவிச்சு நீ செய்யுமா அப்படின்னு நீங்க இன்வால்வ் ஆகல. நீங்க அவங்களுக்கு கைட் மட்டும் பண்றீங்க.